பாபிலோன் குமாரத்தினத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக் கொள். ஏன் ஆண்டவர் உன்னை விடுவித்துக் கொள்ள சொல்றார்? பாபிலோன் எப்படிப்பட்டது? பாபிலோனின் கட்டு எப்படிப்பட்டது? பாபிலோனின் சிறையிருப்பு எப்படிப்பட்டது? முதல்ல நான் சொன்னேன், அது ஒரு குழப்பத்தின் வீடு. நீங்க குழம்பி போய் இருக்கீங்கன்னா பயப்படவே பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெள்ளன் தெளிவா பேசுவார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சில பேர் குழம்பி இருக்கீங்க. சில பண காரியங்களை குறித்து குழம்பி இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. இன்னும் சில நாட்கள் ஆண்டவர் தெளிவாய் உங்களை பேசி வழி நடத்துவார். குழப்பத்தெல்லாம் மாற்றுவார். ஒரு தெளிவின் ஆவியை ஆண்டவர் உங்கள் மேல இறங்கி வர பண்ணுவார். அடுத்தது, பாபிலோன் என்றால் எப்படிப்பட்ட வீடு? வெளிப்படுத்தினால் 17:5 சொல்லுகிறது, மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அடுத்ததா, பாபிலோன் எப்படிப்பட்டது? பைபிள் சொல்லுது, வேசிகளின் தாய், அருவருப்புகளின் தாய் என்ற பெயர் அவள் நெற்றியில எழுதப்பட்டிருந்தது. பாபிலோன் என்றால் இன்னொரு அர்த்தம் என்னன்னா அருவருப்பு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நீ விடுவித்துக் கொள். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை நீ விடுவித்துக். சியோனுக்கு பாபிலோன்ல வேலை கிடையாது. நீ சியோன் குமாரத்தி, நீ இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட சியோன். ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்டு உன் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. உனக்கு பாபிலோன் குமாரத்தின் இடத்துல பங்கு கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அருவருப்புகள் இருந்து உன்னை விடுவித்துக் கொள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில விட முடியாத சில பாவ கட்டுகள், விட முடியாத சில பழக்கங்கள், விட முடியாத சில அசுத்தமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுவிப்பார். அந்த அருவருப்புகள் இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். எந்த அருவருப்பு உன் வாழ்க்கையில கிரியை செய்து உன்னை கட்டி அதிலிருந்து வெளிவர முடியாதபடி பல நாட்களாக போராடி கொண்டிருக்கிறீர்களோ, சில அந்தரங்க பாவங்கள், சில துணிகர பாவங்கள், இதெல்லாம் அந்த அருவருப்புகள் உங்களை கட்டி சிறைப்பிடித்து வைத்திருக்கிறதோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் தமது வல்லமையை இறங்கி வர பண்ணி, இயேசுவின் ரத்தம் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கழுவி, சியோன் குமாரத்தியே, உன்னை பாபிலோனின் குமாரத்தினுடைய கட்டிலிருந்து உன்னை விடுதலையாக்குவார்.